நமது வழிபாடு முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகின்றோம். வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இறைவனை நேரிடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் நல்ல கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான இக்காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். உமது பிரசன்னத்தினாலும் உமது ஆற்றலினாலும் நீர் மட்டுமாக எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய எல்லா விதமான வல்ல செயல்களினாலும் எங்களை நீர்த்தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீர். உமது பேரன்பு, உமது இரக்கம், உமது தயவு எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு கொடானப்படி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமது வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு ஆற்றல் படுத்தியிருக்கிறோம். உமது வழிபாட்டிலே நாங்கள் பாடவிருக்கின்ற பாடல்களையும் கேட்கப் போகின்ற திருமறை வார்த்தைகளையும் உமது வார்த்தைகளை கொண்டு வருகின்ற அடியார்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கட்டும். ஆவியானவர் நீர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற உமது உடலுக்காக, இரத்தத்திற்காக, சாக்கிரமெந்திற்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட வாரும், எங்களுடைய வழிபாடை ஆசீர்வதிக்கும். வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருகின்றவர்களை கொண்டு வந்து சேர்த்தருள்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். நம்முடைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
நாம் இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நாம் மூவொரு கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. நான் சொல்லும்போது எனக்கு பின்பாக சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நாம் பாவ அறிக்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது